الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما ربنا فقهنا في الدين آمين. நம்ம இன்றையினுடைய வகுப்புல பாத்தீங்கன்னு சொன்னா அஸ்மா பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பத்தின சிறிய விஷயங்களை நம்ம பாக்குறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய ஹுத்பாக்களை நீங்க எப்பொழுதும் சுருக்கமாக ஆக்கிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய தொழுகையை நீங்க அதிகப்படுத்துங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வலியுறுத்துறாங்க இல்லைங்களா? சோ அந்த ஹதீஸின் அடிப்படையில நான் ஹுத்பாவை சுருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சிஸ்டர் இன்ஷா அல்லாஹ். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பத்தி சொல்லணும்னு சொன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல குறிப்பிட்ட நம்மளுடைய வாழ்க்கைக்கு படிப்பினை தரக்கூடிய ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்க கூட இன்னைக்கு நான் இன்ஷா அல்லாஹ் ஷேர் பண்ணிக்க போறேன். உங்க எல்லாருக்கும் தெரியும், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அன்பு மகள், சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மனைவி. அதே மாதிரி ஒரு ஷஹீதுடைய தாயார் அவங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஒரு அன்பு மிக்க சகோதரி. இப்படி பல சிறப்புகள் பாத்தீங்கன்னா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு நம்மளால சொல்ல முடியும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில படிப்பினைக்குரிய சம்பவங்களை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்றேன் சிஸ்டர். நீங்க கவனமாக கேட்பதற்கு முயற்சி செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்மா பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அதாவது அவங்களுடைய கணவர் ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு யாருன்னு பாத்தீங்கன்னா அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலேயே 10 பேருக்கு நன்மாராயம் சொன்னாங்க. இவங்க எல்லாம் நடமாடும் சுவனவாதிகள்னு சொல்லி ஒரு 10 சொஹாபாக்களை கை காட்டி நற்செய்தி சொன்னாங்க இல்லைங்களா? அதுல ஒரு சுவனவாசி யாருன்னு பாத்தீங்கன்னா ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுடைய மனைவிதான் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. அப்போ அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என்ன ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு மக்கால இருக்கும் போதே திருமணம் செய்யறாங்க. அப்போ திருமணம் செய்யும் கூடிய அந்த சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது செல்வம் அப்படிங்கிற அந்தஸ்துல தண்ணீர் இறைக்கக்கூடிய ஒரு ஒட்டகம், அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு குதிரை. இதை தவிர வேற பெரிய சொத்துக்களோ வேற பெரிய உடைமைகளோ அவங்க கிட்ட எதுவுமே கிடையாது. யார்கிட்டன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கணவர் இல்லைங்களா? அப்ப அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என்னுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா நான் அந்த குதிரைக்கு தீனி போடுவேன், அதற்காக நான் தண்ணி இறைப்பேன், அதனுடைய தோல்ல நான் சுமலைய தேய்ப்பேன், அதே மாதிரி மாவு குழஞ்சு வைப்பேன். ஆனா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் மாவு எல்லாம் குழைப்பேன், ஆனா எனக்கு நல்லா ரொட்டி சுட தெரியாது. சோ அதனால நான் என்ன செய்வேன்னா என்னுடைய அண்டை வீட்டு அன்சாரி பெண்கள் அவங்கதான் எனக்கு ரொட்டி சுட்டு கொடுத்து எனக்கு உதவி செய்வாங்க. அந்த பெண்கள் ரொம்ப நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தாங்க. அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா என்னுடைய கணவருக்கு வருவாய், அதாவது மானியமா தந்திருப்பாங்க இல்லைங்களா, அந்த நிலத்துல இருந்து பேரிச்சம் கொட்டைகளை எல்லாத்தையும் பொறுக்கிட்டு வந்து அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய தலையில வந்து அதை சுமந்துப்பாங்க. அவங்க சொல்றாங்க, அந்த நிலம் பாத்தீங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 2 மைல் தூரத்துல இருக்கு. அப்போ அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா தொடர்ந்து சொல்றாங்க, ஒரு நாள் இதே மாதிரி என்னுடைய வேலைகளை நான் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல
நான் என்னுடைய தலை மேல பேரிச்சும் கொட்டைகளை எல்லாம் வச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ வழியில இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அப்போ அந்த நிலை ஏற்பட்ட சமயத்துல பாத்தீங்கன்னா இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவை கூப்பிடுறாங்க. சரிங்களா? அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவை அழைக்கிறாங்க. அழைச்சு சொல்றாங்க, அதாவது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு பின்னால இவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க இல்லைங்களா, சுமைகள் எல்லாம் தலையில வச்சுட்டு. அப்போ நீங்க எனக்கு பின்னால அமர்ந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஒட்டகத்தை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒட்டகத்தை மண்டி போட வைக்கிறாங்க. ஆனா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எனக்கு ஒரு அந்நிய ஆண்களோட செல்வதற்கு விருப்பம் இல்லை. சோ எனக்கு ரொம்ப வெட்கமா இருந்துச்சு. அதனால நான் என்ன பண்ணேன்னா, என்னுடைய கணவர் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் அவங்களுடைய ரோஷத்தையும், அதாவது ஈமானிய ரோஷம், ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா ஹயா, ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடியது வீரா. உங்களுக்கு வந்து வீரானா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். வீரா அப்படின்னு சொன்னா ஒரு ஈமானிய ரோஷம். அதாவது ஒரு பெண்ணுக்கு எப்படி ஒரு ஈமானிய வெட்கம் ஏற்படுதோ அதே மாதிரி ஒரு ஆணுக்கும் கீரா உள்ளத்துல இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெண் அவளுடைய விஷயத்துல எந்த அளவுக்கு அவங்க கற்பு நெறியோட நடந்துக்கிறாங்கிறதுல ஒரு ஆணுக்கு அதிகமான ஈமானிய ரோஷம் இருக்கும். அதுதான் பாத்தீங்கன்னா வீரா. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு சொன்னா, உதாரணத்துக்கு இப்ப உங்க வீட்டு பெண்மணி வந்துட்டு ஒரு போட்டோ வந்துட்டு ஒரு சோசியல் மீடியால போஸ்ட் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அத வந்து அந்நியான்கள் எல்லாருமே பாக்குறாங்க. இப்போ அந்த குடும்பத்துல அந்த பெண்ணுடைய சகோதரர் ஒருத்தர் இருக்கார். இப்போ அவருக்கு அந்த நேரத்துல என்ன தோணணும்னு சொன்னா, 2 விதமாகவும் தோணலாம். ஒண்ணு, அவருக்கு என்னுடைய தங்கைய எல்லாருமே ரசிக்கிறாங்க, அப்ப என்னுடைய தங்கச்சி எவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை நினைச்சு அவர் பெருமையும் படலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா, என்னுடைய தங்கச்சியுடைய கணவரை என்னுடைய தங்கச்சியுடைய அழக அவருடைய கணவர் மட்டும்தான் ரசிக்கணும், வேற யாரும் ரசிக்க கூடாது, இது வந்து ஹராமாக்கப்பட்ட ஒரு செயல், இறைவன் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த விஷயத்த வெறுக்கவும் செய்யலாம் இல்லைங்களா, ஈமானின் அடிப்படையில. சோ இந்த 2 விதமாகவும் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வீரா பெண்களுடைய விஷயத்துல. இந்த வீரா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்களுக்கும் இருக்கணும். ஒரு பெண்ணுக்கு எப்படி ஒரு ஹயா இருக்கணுமோ அதே மாதிரி ஒரு ஆணுக்கும் அந்த கீரா இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கீரா இருந்தாதான் ஒரு ஆணால தன்னுடைய வீட்டு பெண்களை நல்ல முறையில பாதுகாக்க முடியும். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா இன்னைக்கு நீங்க சமூகத்தை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு திருமண நிகழ்வுகள்லயும் உங்களால பார்க்க முடியும், தன்னுடைய வீட்டு பெண்ணை யாரோ ஒருத்தவங்க படம் பிடிக்கிறத அந்த வீட்டுடைய ஆண்களை ரசிக்கக்கூடிய ஒரு காட்சிய உங்களால இன்னைக்கு எல்லா இடங்களையும் பார்க்க முடியும் இல்லைங்களா? அப்போ இன்னைக்கு ஆண்களுடைய உள்ளத்துல அந்த வீராங்கிற உணர்வு பாத்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆனா ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த உலகத்துல வாழும் போதே சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு மிக சிறந்த சஹாபாவுன. அவங்க கிட்ட அந்த வீரா இல்லாம இருக்க வாய்ப்பு இல்லை இல்லைங்களா? அததான் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒண்ணு எனக்கு ரொம்ப ஹயாவா இருக்கு, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. அடுத்ததா நான் என்னுடைய கணவருடைய ரோஷத்தை நான் யோசிச்சு பாக்குறேன் அந்த இடத்துல. சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, என்னுடைய கணவருடைய ரோஷத்தை அந்த இடத்துல நான் யோசிச்சு பார்த்ததுனால என்னுடைய உள்ளத்துல ஒரு உணர்வு பாத்தீங்கன்னா ஏற்பட்டுச்சு. சோ நான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால அவங்களுடைய ஒட்டகத்துல உட்கார்றத நான் மறுத்துட்டேன். நான் வந்து அவங்களோட பின்னால சேர்ந்து நான் ஒட்டகத்துல அமரல அப்படின்னு சொல்லி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றேன். இந்த சம்பவத்தை பாத்தீங்கன்னா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அவங்களுடைய கணவர்கிட்ட சொல்றாங்க, நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. இப்படி எல்லாம் நடந்துச்சு, நான் அந்த இடத்துல உங்களுடைய வீரத்தை யோசிச்சு பார்த்தேன். சோ இது எனக்கு சரியா படல, இதை நான் தவிர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது
அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய கணவர், அதாவது ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வல்லாஹி அல்லாஹ் மேல சத்தியமா, அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நீங்க வாகனத்துல வரதை விட பேரிச்சம் கொட்டைகளை நீங்க சுமந்துட்டு வந்ததுதான் எனக்கு கடினமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இந்த ஹதீஸ் பாத்தீங்கன்னு சொன்னா புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. சிஸ்டர், நீங்க கொஞ்சம் மைக்க அன்மியூட் பண்ண முடியுங்களா உங்களால? அதாவது பார்ட்டிசிபென்ட்ஸ் அவங்களுடைய மைக்க சரி மியூட் பண்ணிடுங்க. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான படிப்பினை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா, அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த இடத்துல அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட சொன்னது கட்டளையாக சொல்லல. அதாவது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய சிரமத்தை குறைக்கலாமே அப்படின்னு சொல்லி அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செய்யலாம் அப்படிங்கிற எண்ணத்துல ஒரு அந்த விஷயத்த கேட்டாங்களே தவிர, கட்டளையா நீங்க என்னுடைய ஒட்டகத்துல அமர்ந்தே ஆகணும்னு அந்த இடத்துல அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு அவங்க கட்டளை இடல. புரியுதுங்களா? ஒருவேளை இது அல்லாஹின் தூதருடைய கட்டளையாக இருந்தா குர்ஆனின் படி அல்லாஹின் தூதருடைய கட்டளையை நம்மளால மறுக்க முடியும். அது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாங்க, மறுத்திருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஆனா இது உதவியின் அடிப்படையில அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதனாலதான் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து இந்த முடிவுக்கு அவங்க வராங்க. இதுல இருந்து ஒரு முக்கியமான விஷயம் எடுக்க வேண்டியது இருக்கு. அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ நான் மஹ்ரம் இருக்காங்க இல்லைங்களா, அதாவது நமக்கு அனுமதி இல்லாத அந்நியமாக்கப்பட்ட ஆண்கள், அவங்களோட இணைந்து நம்ம ஒரே வாகனத்துல போகலாமா, செல்லலாமா, இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் வந்துட்டே இருக்கும். நிறைய சந்தேகங்கள் நமக்கு கிரியேட் ஆயிட்டே இருக்கும் இல்லைங்களா? அப்போ இந்த சந்தேகங்களுக்கு உண்டான பதில் பாத்தீங்கன்னா இந்த ஹதீஸ்ல அடங்கியிருக்கு. அதற்கு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா மிக சிறந்த ஒரு எக்ஸாம்பிள். அவங்களுடைய அந்த ஹயா, அந்த வெட்க உணர்வு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல ஒரு உன்னதமான ஆண் அப்படின்னா சிஸ்டர் மியூட் ஆயிடுச்சு. இப்போ கேக்குதுங்களாங்க சிஸ்டர்? கேக்குது. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல மிக உன்னதமான ஒரு ஆண் அப்படின்னு சொன்னா அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லைங்களா? அவங்க பின்னால் அமர்வதற்கு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா வெட்கப்பட்டாங்க. இத்தனைக்கும் யாருன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய சகோதரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய கணவர் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப நெருங்கின சொந்தம் இல்லைங்களா? அப்படி இருந்த சமயத்திலையும் கூட இவ்வளோ ஒரு ஹயா, அதுவும் தன்னுடைய கணவருடைய ரோஷத்தை அந்த இடத்துல அவங்க நினைச்சு பார்த்தாங்கன்னு சொன்னா அவங்களுடைய அந்த கற்பு நெறி எந்த அளவுக்கு அவங்களுடைய உள்ளத்துல உறுதியா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இததான் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா துஆக்கள்ல கேட்டாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப் வல் கினா. வல் அஃபாஃப் கற்பொழுக்கம். இறைவா, நான் உன்னிடம் கற்பொழுக்கத்தை யாசகம் கேட்கின்றேன் அப்படின்னு அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கற்பு நெறிய யாசகம் கேட்டிருக்காங்க. நம்ம கற்பொழுக்கத்தோட வாழ்றோம் பாத்தீங்களா, இதுவும் இறைவன் புறத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரிஸ்க், மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரம். அது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய கண்ணியம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப 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 உயர்ந்ததுன்னு சொல்லலாம். அவங்களுடைய அந்த கற்பு நெறிய நீங்க கொஞ்சம் கவனம் எடுத்து பாருங்களேன். அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு ஆண் அப்படிங்கறது அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவங்களுடைய உள்ளத்துல ஏற்பட்ட அந்த வெட்க உணர்வு, அந்த வெட்க உணர்வை பாத்தீங்கன்னா இன்றைய சமூகத்துல ஷைத்தான் அப்படியே
எடுத்துட்டாங்கிறத இன்னைக்கு கண் கூட உங்களால பார்க்க முடியும். நான் ஏன் இதை இவ்வளவு உறுதியா சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு எடுத்து குர்ஆன்ல வாசிச்சு பாருங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அப்படியே ரஹ்மான் பேசிட்டே வந்து சூரா அராஃபுடைய 26வது வசனத்துல ரப்புல் இஸ்ஸத் சொல்லுவான், அல்லாஹ் லிபாசு தக்வா ஸாலிக கைர் அப்படின்னு சொல்லுவான். நீங்கள் அணியக்கூடிய ஆடைகளிலேயே சிறந்த ஆடை தக்குவா எனும் ஆடைதான் அப்படின்னு ரஹ்மான் சொல்லுவான். நம்ம ஆடை எதுக்காக உடுத்துறோம் யோசிச்சு பாருங்க. ஒண்ணு நம்மளுடைய மானத்தை பாதுகாத்துக்கிறதுக்காக, அதற்குதான் முதல்ல நம்ம ஆடை உடுத்துறோம். இரண்டாவதா தட்பவெட்ப சூழ்நிலையிலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்தந்த காலநிலைகளுக்கு ஏற்ப நம்ம ஆடைகள் அணிவோம். இப்போ சம்மர் சீசன்ல பாத்தீங்கன்னா நம்ம காட்டன் வியர் பண்ணுவோம். கொஞ்சம் குளிர்காலத்துல அதுக்கேற்ற மாதிரியான உடைகள் நம்ம உயர்த்துவோம். புரியுதுங்களா? அப்போ ஆடை மூலியமாக ஏற்படக்கூடிய முதல் பயன், அதன் மூலியமாக நம்மளுடைய மானத்தை நம்மளால பாதுகாத்துக்க முடியும். அப்ப இறைவன் குர்ஆன்ல சொல்றதை போல லிபாசு தக்வா ஸாலிக கைர், நீங்கள் அணியக்கூடிய ஆடைகளிலேயே சிறந்த ஆடை தக்வா எனும் ஆடைதான். இப்போ இறைவன் என்ன சொல்றான், நம்மளுடைய உள்ளத்திற்கும் ஒரு ஆடை தேவைப்படுது. அந்த ஆடை தக்குவா எனும் ஆடை. இந்த தக்குவா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, தீமையான விஷயங்கள்ல இருந்து உங்களை நீங்க தற்காத்துக் கொள்வதற்கு பெயர் தான் தக்குவா. அதை நம்ம இரையச்சம் அப்படின்னு மொழிபெயர்த்திருப்பாங்க குர்ஆன்ல. ஆனா அதனுடைய நல்ல ஆழமான ஒரு கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இறைவன் தடுத்துள்ள விஷயங்கள்ல இருந்து உங்களை நீங்க எந்த அளவுக்கு தற்காத்துக் கொள்றீங்களோ அதுதான் தக்குவா. அது இறையச்சத்தின் அடிப்படையில் அமையும். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். சரிங்களா? அப்ப ஏன் நான் இந்த விஷயத்தை இங்க சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷைத்தான் ஒருத்தவங்களுடைய உள்ளத்திலிருந்து எடுக்கக்கூடிய உணர்வு முதல்ல வெட்க உணர்வு. இததான் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு வெட்கம் இல்லை என்றால் நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். நீங்க வெட்கப்படல அப்படின்னு சொன்னா எது வேணும்னாலும் நீங்க செஞ்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனிதனுடைய உள்ளத்துல எப்போ அந்த வெட்க உணர்வு நீங்குதோ அப்பவே அவன் எதை வேணாலும் செய்யறதுக்கு துணிஞ்சிருவான். வெட்க உணர்வு இருக்கக்கூடிய ஒரு மனிதனால விபச்சாரம் செய்ய முடியுங்களா? யோசிச்சு பாருங்க. வெட்க உணர்வு உள்ளத்திலிருந்து அகற்றப்பட்ட ஒரு மனிதன் தான் விபச்சாரம் செய்யறான். புரியுதுங்களா? அப்போ இப்லீஸுடைய அந்த முதல் கோலை பாத்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய உள்ளத்திலிருந்து அந்த வெட்க உணர்வை நீக்கிடணும், அகற்றிடணும். அப்போ இந்த கற்பொழுக்கம் நம்மளுடைய உள்ளத்தை விட்டு நீங்கும் போது பாத்தீங்கன்னா, நம்ம எந்த விதமான தவறுகளையும் செய்வதற்கு பயப்பட மாட்டோம். துணிச்சலோட நிச்சயமாக அதை நம்ம செய்வோம். புரியுதுங்களா? ஒரு பெண் அந்நியானோட தவறான ஒரு உறவுல இருக்காங்கன்னு சொன்னா, அவங்களுடைய உள்ளத்துல ஆட்டோமேட்டிக்கா ஒரு வெட்க உணர்வு வருது பாத்தீங்களா? அந்த வெட்க உணர்வு மட்டும்தான் அவங்களை அந்த தீய காரியத்திலிருந்து பாதுகாக்குமே தவிர, மத்த நம்ம என்ன அட்வைஸ் கொடுத்தாலும் அது அந்த அளவுக்கு பயனளிக்க. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த தக்குவாங்கிற ஆடையே அவன் இழந்துட்டான் அப்படின்னு சொன்னா, வேற எந்த நல்ல உபதேசமும் பயனளிக்க வாய்ப்பில்லை. ஏன்னா இறைவன் திருக்குர்ஆனுடைய முதல் வசனத்துல சொல்றான், ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இந்த குர்ஆன் முத்தகீன்களுக்கு தான் நேர்வழி காட்டு. எல்லாத்துக்கும் இந்த குர்ஆன் நேர்வழி காட்டுறது இல்ல. முத்தகீன்களுக்கு தான் இந்த குர்ஆன் நேர்வழி காட்டு. அப்போ எப்போ ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தக்குவாவை இழக்கிறானோ அப்பவே அவன் இறைவனுடைய வழிகாட்டுதலிலிருந்து தூரமாகிடுறான். புரியுதுங்களா? இந்த வெட்க உணர்வு, இந்த கற்பொழுக்கம் முஸ்லிம்களுடைய உள்ளத்துல மட்டும் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு கிடையாது. இந்த உலகத்துல வாழக்கூடிய எல்லாருடைய உள்ளத்திலையும் அந்த வெட்க உணர்வு இருக்கு. இப்ப இந்த வெட்க உணர்வு எப்போ ஒரு மனிதனுடைய உள்ளத்திலிருந்து நீங்குதோ அப்போ அவன் தவறுகள் செய்வதற்கு பயப்படுறது கிடையாது. அதை அவங்க துணிச்சலோடு செய்வதற்கு பழகிடுவாங்க. புரியுதுங்களா? இப்போ நல்லா விளங்கிக்கோங்க. ஷைத்தான் நம்மீது வீசக்கூடிய முதல் வலை நம்மளுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த வெட்க உணர்வை நீக்கிறது தான். இந்த வெட்க உணர்வு நம்மளுடைய உள்ளத்தை விட்டு நீங்கிடுச்சுன்னு சொன்னா நம்ம எந்த விதமான தவறுகள் செய்வதற்கும் பயப்பட மாட்டோம். துணிச்சலோட நம்ம அதை தைரியமா செய்வோம். அப்போ நீங்க சஹாபிய பெண்களுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லா சஹாபிய பெண்கள் கிட்டையும் இந்த ஹயாவை நீங்க பார்க்க முடியும். ஈவன் நீங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட கூட அந்த ஹயாவை உங்களால பார்க்க முடியும். புரியுதுங்களா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அடக்கம் செய்யப்பட்டும் கூட
அவங்க ஒரு அந்நிய ஆண் அப்படின்னு நினைச்சவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவ்வளோ ஒரு கற்பொழுக்கம். இது இந்த உன்னதமான பெண்கள் கிட்ட இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய மிக சிறந்த ஒரு பாடமாக இருக்கு. அதே மாதிரி அவங்க தன்னுடைய கணவருக்கு எந்த அளவுக்கு உண்மையோட வாழ்ந்திருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க கற்பொழுக்கத்தோட இருந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நாம இந்த இடத்துல எடுத்துக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக தான் இருக்கு. இன்னைக்கு நீங்க சோசியல் மீடியாஸ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மீடியாஸ் எல்லாம் நீங்க வந்து ஒரு ரீல ஸ்க்ரோல் பண்றீங்க, இல்ல யூடியூப்ல ஒரு ஷார்ட்ஸை வந்து நீங்க ஸ்க்ரோல் பண்றீங்க அப்படிங்கும்போது அதுல ஒரு 90% அந்த ரீல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுடைய வெட்க உணர்வை உங்களுடைய உள்ளத்திலிருந்து எடுக்கக்கூடிய ரீல்ஸா தான் இருக்கும். நீங்க நல்லா வேணா கவனிச்சு பாருங்க. மேக்சிமம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்கள பத்தி வரக்கூடிய ரீல்ஸ் எல்லாமே நெகட்டிவான ரீல்ஸா தான் வருது. புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஃபன்னியா நீங்க ஒரு ரீல் பார்க்கலாம். அதாவது நான் வந்துட்டு என்னுடைய அதாவது நான் இப்போ மனைவிங்கிற அந்தஸ்துல இருக்கேன்னு வைங்களேன், என்னுடைய கணவருடைய தோழர் கிட்ட நான் பிராங்க் பண்ற மாதிரியான ஒரு ரீல். அதாவது கணவர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய மனைவியுடைய தோழி கிட்ட இந்த மாதிரியான இதுவெல்லாம் நம்ம ஃபன்னி அப்படின்னு சொல்லி பாக்குறோம் பாத்தீங்களா? ஆனா இதை நம்மள அறியாமலேயே நாளடைவுல ஒரு விஷத்தை நம்மளுடைய உள்ளத்துக்குள்ள இதை விதைச்சுக்கிட்டே இருக்கு. நம்மள அறியாமலே இது நடந்துட்டு இருக்கு. இதுதான் விஷம் அப்படிங்கிறத சொல்லாம உங்களுக்கு ஒரு பானம் கொடுக்கப்படுது அப்படின்னா நீங்க அதை தாராளமா அருந்துவீங்க இல்லைங்களா? அந்த விஷத்தினுடைய பாதிப்பு ஆரம்பத்துல தெரியலைனாலும் அதை எடுக்க 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 அதனுடைய பாதிப்பை நம்மளால உணர முடியும் இல்லைங்களா? அதே போலதான் இந்த வெட்க உணர்வை இந்த சோசியல் மீடியாஸ் ஆகட்டும், இதை வந்து நான் பாக்குறது ஹராமா ஹலாலா அந்த சட்டத்துக்குள்ள நான் வரலைங்க சிஸ்டர். நான் பேசக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா எப்படியெல்லாம் நம்மளுடைய சரௌண்டிங்ஸ் நம்ம உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த தக்குவாங்கிற ஆடையை நம்ம கிட்ட இருந்து கலட்டுதுங்கிறத தான் இப்ப நான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? இன்னும் நாளடைவுல பாத்தீங்கன்னு சொன்னா மக்கள் அதிகமா விபச்சாரத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழலை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அல்லாஹின் தூதர் சொன்னாங்களே, விபச்சாரம் என்பது கண்களால் செய்வதும் கூட விபச்சாரம் தான் சொல்லி உங்களால இன்னைக்கு கவனிக்க முடியும் இல்லைங்களா? எத்தனை பெண்கள் தன்னுடைய கணவர் அல்லாத வேற ஆண்களை மனப்பூர்வமா ரசிக்கிறாங்க. எத்தனை ஆண்களை நீங்க எடுத்துக்கோங்க, தன்னுடைய மனைவி அல்லாத வேறு பெண்களை மனப்பூர்வமா எவ்வளவு ரசிச்சு பாக்குறாங்க. அவங்களுடைய மொபைல் போன்ஸ்லயே ஆகட்டும், எங்க வேணாலும் இல்லைங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய இந்த அஃபாஃப் அல்லாஹின் தூதர் கேட்டாங்க பாத்தீங்களா, இறைவா நான் உன்னிடம் என் கற்பொழுக்கத்தை யாசகம் கேட்கிறேன். இந்த கற்பொழுக்கத்தை அப்படியே நம்மளுடைய மனசுல விட்டு கலட்டேறுது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல வரக்கூடிய விஷயம். சோ இந்த கற்பொழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது நம்ம அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட இருந்து எடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக இருக்கு. இன்னும் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் சரி, அவங்களுடைய தந்தைக்கும் சரி, கஷ்டமான சூழல்ல நிறைய சந்தர்ப்பங்கள்ல ரொம்ப ஒரு ஒத்துழைப்பா இருந்தவங்க அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க எக்கச்சக்கமான உதவிகளை அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செஞ்சிருக்காங்க. அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சரி, அவங்களுடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சரி, ஹிஜ்ரத்துடைய பயணத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ரகசியமான முறையில தான் ஆரம்ப காலகட்டங்கள்ல செய்வாங்க. அது ரொம்ப முக்கியமான நபர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுல ஒரு நபராக இருந்தவங்க தான் பாத்தீங்கன்னா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களுக்கு தெரியும். அலி ரலியல்லாஹு அன்ஹு, இந்த மாதிரி சில முக்கியமான நபர்களுக்கு தான் தெரியும்னு வைங்களேன். அப்போ அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப ரகசியமான முறையில அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நிறைய உதவிகளை வந்து அவங்க செஞ்சிருக்காங்க. ஏன் மக்கத்து காஃபிர்கள் அந்த குறைஷிகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு சவுர் குகையில அல்லாஹின் தூதர் அவங்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் தங்கியிருந்த அந்த காலகட்டங்கள்ல அவங்களுக்கு ரகசியமான முறையில உணவு சமைச்சிட்டு போய் கூட அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா கொடுத்திருக்காங்க. இப்போ அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சரி, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சரி மக்காவை விட்டு வெளியில போயிட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு
அபூஜஹல் என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு நேரா வந்து கேக்குறான் அபூஜஹல், எங்க உன்னுடைய தந்தையும் முஹம்மதும் எங்கன்னு கேக்குறான். அதுக்கு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா பதில் சொல்றாங்க, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேற எதுவுமே பேசல. இப்ப அபூஜஹல் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள போட்டு மிரட்டுறா, அகற்றா. ஒரு பொண்ணு அப்படின்னு கூட பார்க்காம கன்னத்துல ஓங்கி அடிக்கிறான். ரொம்ப ஒரு கொடூரமான முறையில கூட பாத்தீங்கன்னா, அபூஜஹல் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட நடந்துக்கிட்டான். அவங்க எங்கன்னு இப்ப நீ சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கூட. இவ்ளோ அடியையும் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வாங்கிட்டு, எந்த ஒரு ரகசியத்தையும் வெளிப்படுத்தாம என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, சவுர் குகைக்கு உணவுகளை எடுத்துட்டு போவாங்க. அந்த உணவுகளை எடுத்துட்டு போயிட்டு திரும்பி வருவாங்க பாத்தீங்களா? இப்ப திரும்பி வரும்போது, அவங்க நடந்து வந்த அந்த பாதைகள்ல அவங்களுடைய காலடி சுவடுகள் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காலடி சுவடுகளை கூட அழிச்சிருவாங்க. ஏன்? இவங்க நடந்து போகக்கூடிய அந்த காலடி சுவடுகளை யாராவது ஒரு காஃபிர் ஃபாலோ பண்ணி கூட, எங்க அல்லாஹின் தூதரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இருந்த அந்த இடத்த கண்டறிஞ்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்துல அவங்களோட காலடி சுவட்டை கூட அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அழிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரகசியம் பேணவங்க. இறை தூதருக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அவ்வளோ உறுதுணையா இருந்தவங்க தான் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்களுடைய இந்த ஈமானிய உறுதியை உங்களால பார்க்க முடியும் இல்லைங்களா? உங்களுக்கு தெரியும், இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவ்வளோ படிக்கட்டுகள் ஏறி அவ்வளோ மலை உச்சிக்கு போய் உணவு கொடுத்தவங்க ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அதற்கடுத்து வரலாற்றை நீங்க பாத்தீங்கன்னா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா இடம் பிடிக்கிறாங்க. புரியுதுங்களா? அவ்வளோ ஒரு ஈமானிய உறுதி. எவ்வளவு மிரட்டினாலும் சரி, எவ்வளவு அகட்டினாலும் சரி, அது எல்லாத்தையும் பொறுத்துட்டு இறுதி தூதரை என்னால காட்டித்தர இயலாது அப்படிங்கிற ஒரு ஈமானிய உறுதியோட அவ்வளோ மனதிடத்தோட இருந்தவங்க தான் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த ஈமானிய உறுதி இன்னைக்கு கொஞ்சம் நீங்க ஒரு சுய பரிசோதனை செஞ்சு பாருங்க. நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ஈமானிய உறுதி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சிறிய சோதனை தாங்கிக்கக்கூடிய, அதை எதிர்கொள்ளக்கூடிய மன உறுதியோட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நம்மளுடைய உள்ளத்துல இருக்கா அப்படிங்கறத கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு உங்க கூட இருந்த ஒரு நபரை பத்தி யாரோ ஒருத்தவங்க விசாரிக்கிறாங்க. ஆனா ஒரு நல்ல காரியம் தான் செய்யறாரு. விசாரிக்கிறாங்க, மிரட்டுறாங்க, அகற்றுறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. ஆனா ஒரு நன்மையான விஷயத்த தான் செய்யறாரு. அவருக்கு உறுதுணையா உங்களால எவ்வளவு இடங்கள்ல நிக்க முடியும்னு சிந்திச்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். இல்லைங்களா? நம்ம வந்து இதெல்லாம் வெறுமனே ஹதீஸா கேட்கும் போதும் சரி, அல்லது ஒரு வரலாறா கேட்கும் போதும் சரி, இந்த மாதிரி எல்லாம் வாழணும் அப்படின்னு நம்மளுடைய உள்ளத்துல ஒரு ஆசை வரும். ஏன்னா இறைவன் அந்த பேரொளியை எல்லாருடைய ஆன்மாக்களையும் வச்சிருக்கான். எல்லோருடைய ஆன்மாக்களும் நல்லதையும் தூண்டுது. فَأَلْهَمَهَا فُجُورَهَا وَتَقْوَاهَا. இறைவன் குர்ஆன்ல சொல்றான், ஒவ்வொரு உள்ளத்திலையும் இல்ஹாமா அவன் தக்வாவையும் போடுறான், ஃபுஜூரையும் போடுறான். அப்ப அந்த தக்வாவினுடைய அடிப்படையில இந்த ஆசைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்மள அறியாமலே நம்மளுடைய உள்ளத்துல எழும். ஆனா கொஞ்சம் நீங்க பிராக்டிக்கல் லைஃப்னு வரும்போது நம்மளால இதை பின்பற்ற முடியறதில்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய அந்த ஈமானிய பலவீனம் நம்மள இந்த மாதிரியான உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போக விடுறது இல்ல. புரியுதுங்களா? இந்த விஷயத்தையும் நீங்க கொஞ்சம் கவனத்துல எடுத்து சிந்திச்சு பாருங்க. அதே மாதிரி இன்னொரு சம்பவத்துல கூட பாத்தீங்கன்னா, சௌர் மலையில இருந்து அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்தீங்கன்னா ஹிஜ்ரத்துடைய பயணத்தை தொடர்றாங்க. அந்த சந்தர்ப்பத்துல அவங்களுக்கு பல நாட்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர் இது எல்லாத்தையும் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா தயார் செஞ்சுட்டு வருவாங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த உணவு, தண்ணீர் இவங்க எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க பாத்தீங்களா? அந்த தண்ணீர் நிரம்பிய அந்த தோல் பைய சரியா கட்டுறதுக்கு கயிறு எதுவும் அவங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்துல கிடைக்காது. அப்போ என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு திடீர்னு ஒரு டக்குன்னு ஒரு யோசனை வருது. என்ன யோசனை வருதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட இடுப்புல கட்டி இருந்த அந்த அந்த வார் துணிய அவுத்து அதை 2ஆ கிழிச்சு
அந்த உணவு பையிலையும் அந்த தண்ணி பையிலையும் அதை கட்டிடுவாங்க. அப்ப இவங்களுடைய இந்த புத்திசாலித்தனத்தை பார்த்த அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுக்கு என்ன ஒரு செல்ல பெயர் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஷதாதுன் நிதாகைன் அப்படிங்கிற செல்ல பேர் வைப்பாங்க. அதாவது இருவார் உடையவரே. அதாவது இருவார் உடையவரே அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களோட இடுப்புல கட்டியிருந்த அந்த வார 2ஆ கிழிச்சு அதை அவங்க கட்டினாங்க பாத்தீங்களா, அதுல இருந்து அவங்கள அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவார் உடையவரே, இருவார் உடையவரே அப்படின்னு சொல்லி செல்லமா அவங்க ஒரு பெட்டா அவங்க அழைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அதுவே ஒரு ஃபேமஸான பெட் நேமா வரலாற்றுல மாறிடுச்சு. இது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மிக சிறந்த ஒரு புத்திசாலித்தனத்திற்கான உதாரணம். அதாவது நம்ம நிறைய பேத்துக்கு உதவி செய்வோம் நம்மளுடைய வாழ்க்கையில, இல்லைங்களா? அப்போ உதவி செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா, அதை எப்படி புத்தி கூர்மையோட செய்யறதுங்கிறதுல சில சந்தர்ப்பங்கள்ல நம்ம அந்த விஷயத்த இழந்துரும். நிறைய சந்தர்ப்பங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா, நம்மளுடைய மைண்ட்ல உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஆனா அதை எப்படி செய்யறது? எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது? அப்படிங்கிறதுல நிறைய ஒரு மனக்குழப்பத்துல நம்ம இருந்துட்டு இருப்போம். அப்போ அந்த டைம்ல கூட எப்படி தன்னுடைய அறிவு கூர்மையை யூஸ் பண்ணணும், எந்த சூழலுக்கு எந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் யோசிக்கணும் அப்படிங்கறத கூட அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து நம்மளால மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக இருக்கும் எடுத்துக்க முடியும் சிஸ்டர், இன்ஷா அல்லாஹ். இன்னொரு சம்பவம் பாத்தீங்கன்னா, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க அவங்களுடைய செல்வங்கள் எல்லாத்தையும் பயங்கரமா வாரி வழங்கியிருக்காங்க இறைவனுடைய பாதையில. அப்ப இவங்க அதிகமா அவங்களுடைய செல்வத்தை செலவழிக்கிறாங்க அப்படிங்கறத அவங்களுடைய தந்தை அபூ குஹாஃபா இவர் அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இஸ்லாத்துக்கு திரும்பல. அப்போ ஒரு காஃபிரான நிலையில தான் இருக்காரு. இஸ்லாத்தின் பக்கமாக அவர் வரல. அப்போ இந்த செய்தியை அவர் தெரிஞ்சுக்கிறாரு. யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தந்தை. தெரிஞ்சுட்டு அவருக்கு பயங்கர கவலை ஆயிடுது. அவருக்கு கண் பார்வை கிடையாது. சரிங்களா? அவர் கண் பார்வை இல்லாத ஒரு நபர். ரொம்ப வயசான ஒரு மனிதர் அவரு. அப்போ அபூ குஹாஃபா அவர் பிற்காலத்துல இஸ்லாத்திற்கு திரும்பிட்டாரு. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா, அவர் இஸ்லாத்திற்கு திரும்புவதற்கு முன்னால நடந்த சம்பவத்தை தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அபூ குஹாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பாத்தீங்கன்னா, அவங்களுடைய பேத்தி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட கேட்பாங்க, அபூபக்கர் இருக்கானே அவன் ரொம்ப பெரிய ஒரு துன்பத்துல நம்மள எல்லாம் ஆழ்த்திட்டான். அதாவது ஒரு தந்தை தன் மகனை எப்படி பேசுவாங்கங்கிற அந்த அர்த்தத்துல உங்களுக்கு நான் இதை சொல்லி காட்டுறேன். சரிங்களா? அவன் ரொம்ப பெரிய ஒரு கஷ்டத்தை நமக்கு எல்லாம் கொடுத்துட்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனம் வருந்தி அபூ குஹாஃபா ரலியல்லாஹு அன்ஹு பேசிட்டு இருப்பான். பாருங்க, உங்களை எல்லாம் இப்படி தன்னந்தனியாவே விட்டுட்டு போனது மட்டும் இல்லாம செல்வம் எல்லாத்தையுமே உங்களுக்கே தராம கொண்டுட்டு போயிட்டான் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப மனம் வருத்தப்பட்டு அவங்களுடைய தந்தை பேசிட்டு இருப்பான். அப்ப அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய அன்பு பாட்டனாரே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு இப்ப இவரை எப்படி இந்த விஷயத்த புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு விஷயத்த அந்த இடத்துல யோசிப்பாங்க. அப்ப ஒரு பயங்கர வயசானவரா இருக்காரு. கண் பார்வை இல்லாத ஒரு நபராக இருக்காரு. இப்போ அவருடைய உள்ளத்தை நம்ம நோவினை செய்யற மாதிரியான ஒரு செயல்கள்ல ஈடுபட்டுற கூடாது அப்படிங்கறத யோசிச்சு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த சின்ன சின்ன கூழாங்கற்கள் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த சின்ன சின்ன கூழாங்கற்களை எல்லாம் பொறுக்கி அதை எடுத்துட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செல்வத்தை பணங்களை ஒரு பெட்டியில வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு பையில. அந்த பையில அந்த பணப்பெட்டியில இந்த கூழாங்கற்களை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க போடுவாங்க. போட்டு அதை குலுக்கி காட்டுவாங்க. குலுக்கி காட்டி மட்டும் இல்லாம இவர் இருக்காரு இல்லைங்களா, அபூ குஹாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவரையும் கையோட பிடிச்சு அழைச்சிட்டு போய் இது என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு அந்த பைய கையில புடிச்சு சொல்லுவாங்க. அப்ப அபூ குஹாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அந்த சில்லறை சத்தம் கேட்கும்போது அதை கையில தொட்டு பார்க்கும்போது அவருக்கு உள்ளத்துல இது செல்வம் அப்படிங்கிற ஒரு மனம் நிம்மதி அவருக்கு ஏற்பட்டுரும். சரிங்களா? அப்போ ஒரு மன நிம்மதி அடைஞ்சு என்ன செய்வார்னா, ஓகே இதை உங்களுக்காக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவர் நல்லதுதான் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி மனம் நிம்மதி அடைந்து அபூ குஹாஃபா ரலியல்லாஹு அன்ஹு போயிடுவாங்க. இப்போ இந்த சம்பவத்திலையும் கூட நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய அந்த அறிவு திறன்
ஒரு சூழ்நிலைய எப்படி எதிர்கொள்ளும், அதாவது அவங்களுடைய உள்ளத்த நோவினை செய்யாம எப்படி அவங்களுக்கு அந்த விஷயத்த புரிய வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு கூட ஒரு கிரேட் எக்ஸாம்பிளா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்காங்க. சரிங்களா? இறுதியா ஒரு சம்பவத்தோட சொல்லி அதற்குண்டான விஷயங்களை நிறைவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் கவனமாக கேளுங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மகன் ஷஹீதானாங்கன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா? இது என்ன மாதிரி சூழ்நிலையில நடக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. காஃபிர்கள் முஸ்லிம்களுக்கு எந்த அளவுக்கு இன்னல்கள் கொடுத்தாங்க, எந்த அளவுக்கு தொந்தரவுகள் கொடுத்தாங்கங்கிற எல்லா விஷயமும் உங்களால தெரிஞ்சு வச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்ப ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வரல. அப்ப அவங்களுடைய மாமி மகனா இருந்த ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய இணைந்து அவங்களுக்கு மக்கால திருமணம் நடக்குது. ஒரு 1-2 மாசத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய மனைவியரையும் சரி அவங்களுடைய நெருக்கமான உறவினர்கள் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வரதுக்காக ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் அபூ ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு இவங்க 2 பேத்தையும் மக்காவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதே மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்களுடைய பணியாளர் மூலியமாக அவங்களுடைய மகன் அப்துல்லாஹ்க்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க, கடிதம் கொடுத்து விடுறாங்க. அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்துல்லாஹுடைய தாயார் உம்மு ரூமான், அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய 2வது மனைவி, அவங்களையும் அவங்களுடைய சகோதரிகள் எல்லாத்தையும், அதாவது அப்துல்லாஹுடைய சகோதரிகள் அழைச்சிக்கிட்டு நீங்க மதீனாவுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அதுல சொல்லப்பட்டிருக்கு. அப்துல்லாஹும் என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய தாயாரையும் சகோதரிகள் அஸ்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு இவங்க 2 பேத்தையும் அழைச்சிக்கிட்டு மதீனாவுக்கு போறாரு. இப்ப அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா மதீனாவுக்கு வந்த உடனே கொஞ்ச நாட்கள்ல அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. ஹிஜ்ரத்துக்கு பிறகு முஹாஜிர்கள்ல முதல்ல பிறந்த ஆண் குழந்தைனா அது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாக்கு பிறந்த குழந்தைதான். இது முஸ்லிம்களுக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. அப்ப அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்றாங்கன்னா அந்த குழந்தைக்கு அப்துல்லாஹ் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய சகோதரருடைய பெயரையே தன்னுடைய குழந்தைக்கும் வைக்கிறாங்க. அது குழந்தையை எடுத்துக்கிட்டு அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கொண்டு போறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா அது ரொம்ப சந்தோஷத்தோட அந்த குழந்தைய வாங்கி மடியில அந்த குழந்தைய வச்சு ஒரு பேரிச்சம் பழத்தை அந்த குழந்தையினுடைய, அதாவது அவங்களுடைய வாயில அந்த பேரிச்சம் பழத்தை நல்லா மென்னு அந்த மென்ன பேரிச்சம் பழத்தை அந்த குழந்தைக்கு லேசா ஊட்டி விடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய குழந்தைக்காக அதிகமான பிரார்த்தனைகள்ல கூட அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஈடுபட்டாங்க. சரிங்களா? இது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய ஒரு பொறுமையை காட்டு. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கட்டளை வர வரைக்கும் நான் காத்திருப்பேன் அப்படின்னு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அந்த இடத்துல காத்திருந்தாங்க. இப்ப ஆரம்பத்துல நம்ம ஒரு சம்பவம் பார்த்தோம் பாத்தீங்களா, இறை தூதர் என்னுடைய ஒட்டகத்துல அமருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒட்டகத்தை நிறுத்தும் போது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா மறுத்துடுறாங்க. ஆனா இறை தூதர் மூலியமாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மூலியமாக எப்போ நீங்க மதீனாவுக்கு இப்போ புறப்பட்டு வாங்கன்னு கட்டளை வருதோ அப்பதான் அவங்க புறப்பட்டு வராங்க. அப்ப இப்போ உங்களுக்கு வித்தியாசம் புரியும்னு நான் நினைக்கிறேன். அவங்க என்னைக்குமே, நீங்க சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களால ஒரு விஷயத்தை விளங்கிக்க முடியும். அவங்க என்னைக்குமே அல்லாஹுக்கும் அவருடைய திருத்தூதருடைய வார்த்தைக்கும் கட்டுப்படாம அவங்க நடந்தது கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா முதல் சம்பவத்துல மறுத்தது அது உதவிங்கிற அடிப்படையில தானே தவிர அல்லாஹின் தூதர் கட்டளையாக அதை சொல்லி அவங்க அதை மறுக்கல. ஆனா இந்த விஷயத்துல இது அல்லாஹின் தூதர் கிட்ட இருந்து வரக்கூடிய கட்டளைங்கிறத உணர்ந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா இதை மறுக்காம அதை அப்படியே ஏத்துக்கிறாங்க. சரிங்களா? இன்னும் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பத்தி நம்ம பார்க்கணும்னு சொன்னா ரொம்ப துணிச்சலோட இருப்பாங்க. மிகப்பெரிய ஒரு தைரியசாலி. அதுக்கு எக்கச்சக்கமான சம்பவங்கள்லாம் கூட வரலாற்றுல நடந்திருக்கு. ஒரு தடவை வீட்டுல பாத்தீங்கன்னா ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்க மாட்டாங்க, உங்களுடைய கணவர். அப்போ ஒரு ஏழை வியாபாரி ஒருத்தர் அங்க வந்து அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட உதவி கேட்பார். என்ன உதவி கேட்பாருன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டு சுவருடைய நிழல்ல பொருட்களை எல்லாம் வச்சு விற்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு அவர் பர்மிஷன் கேட்பார்.
அதுக்கு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு அனுமதி கொடுத்துருவேன். ஆனா ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து மறுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய சிக்கலாயிடும் இல்லைங்களா? சோ அவங்க இருக்கக்கூடிய சமயத்துல நீங்க வந்து இந்த விஷயத்த என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு வீடு திரும்பின அந்த சமயத்துல அந்த வியாபாரி மறுபடியும் வீட்டு வாசலுக்கு வந்து நின்னுட்டு சொன்ன அதே பர்மிஷன அகைன் கேக்குறாரு. நான் ஒரு ஏழையாக இருக்கேன். டெய்லி சில பொருட்கள வித்துதான் என்னுடைய வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய வீட்டினுடைய சுவரினுடைய நிழல்ல அமர்ந்த வியாபாரம் செய்யறதுக்கு நான் ஆசைப்படுறேன். எனக்கு அனுமதி குடுங்க அப்படின்னு கேக்குறேன். அப்போ அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என்னுடைய வீட்ட விட்டா மதீனால உங்களுக்கு வேற வீடே கிடைக்கலையா? அப்படின்னு கொஞ்சம் அகட்டி பேசிடுறாங்க. அப்போ அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அகட்டி பேசிட்டு இருந்த அந்த சத்தத்த கேட்ட ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹும், உங்களுக்கு என்ன ஆச்சு? ஒரு ஏழை வியாபாரி செய்யறத தடுக்கிறீங்களே! அப்படின்னு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கண்டிக்கிறாங்க. அப்போ உடனே அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னா, ஓகேன்னு பர்மிஷன் குடுத்துர்றாங்க. ஏன் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அந்த இடத்துல அகட்டுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கணவருடைய விருப்பத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அகட்டுனாங்களே தவிர, மனப்பூர்வமாக அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அந்த விஷயத்த செய்யவே இல்ல. ஹதீஸின் படி பார்த்தீங்கன்னு சொன்னா, கணவருடைய அனுமதி இல்லாம ஒரு ஆண நம்மளுடைய வீட்டுக்குள்ள எடுக்கக்கூடாது. இல்லைங்களா? அதாவது ஒரு அந்நிய ஆண். இந்த விஷயத்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மளால இந்த இடத்துல விளங்கிக்க முடியும். சரி. இப்போ சில நாட்கள் கழித்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய பணிப்பெண் ஒருத்தவங்களுடைய துணையோட அவங்களுடைய மகன் இருக்காங்க இல்லையா? அப்துல்லா. அவங்களுடைய உடம்ப அப்படியே தேடிட்டே போறாங்க. அப்துல்லாஹுடைய உடல் பார்த்தீங்கன்னா, ஒரு கழு மரத்துல கட்டி தொங்க விடப்பட்டிருக்கு. ஆனா, இத பார்த்த ஒரு தாயாருடைய உள்ளம் எந்த அளவுக்கு வேதனைப்படும்னு யோசிச்சு பாருங்க. அந்த சந்தர்ப்பத்துல அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா என்ன வார்த்தை மிகப்பெரிய ஒரு தியாகியாக இருக்கான். இன்னும் குதிரையை விட்டு இவன் இறங்கவே இல்ல அப்படின்னு தன்னுடைய மகனை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க. ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு நல்ல பேச்சாற்றல் இருக்கக்கூடிய ஒரு நபர். ஹஜ்ஜாஜ் பின் யூசுப். அப்போ ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் கிட்ட இவங்க சொன்ன இந்த வார்த்தைகள் செய்தி வருது. அப்போ ஹஜ்ஜாஜ் பின் யூசுப்க்கு பயங்கரமான கோபம் வந்துருது. நேரா ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் போகுது 2 பேத்துக்கும். அந்த வாக்குவாதத்துல ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் சொல்றான், உங்களுடைய மகன் அப்துல்லா கஅபாவினுடைய ஆலயத்துல உட்கார்ந்துகிட்டே இறைவனுடைய சட்டங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள்ல இறங்குனாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு எவ்வளவு துணிச்சலா இருக்கும். அதனாலதான் அல்லாஹ்வே இவருக்கு மிகப்பெரிய தண்டனையை கொடுத்துட்டான்னு ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் சொல்றான். அதுக்கு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நீ பொய் சொல்ற. என்னுடைய மகன் இறைவனுடைய சட்டங்களுக்கு எதிரா செயல்படக்கூடிய ஒரு மனிதர் கிடையாது. அவனுடைய நல்ல தன்மைகள் எல்லாத்தையும் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப போற்றி பேசுறாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, ஆனா கேட்டுக்கோங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல நான் கேட்டிருக்கேன். அதாவது சகீஃப் கோத்திரத்துல இருந்து 2 மடையர்கள் உருவாவாங்க. முதலாவது யாருன்னு பாத்தீங்கன்னா பொய்யனா இருப்பாங்க. 2வது மடையர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு கொடுங்கோலான அநீதியாளனாக இருப்பாங்க. அதே மாதிரி சகீஃப் குலத்தை சேர்ந்த முக்தாருங்கிற பொய்யனை நான் பார்த்துட்டேன். இன்னொருத்தனுடைய கொடுங்கோலன் அநீதியாளன் யாருன்னு சொன்னா, இதோ என்னுடைய கண்ணு முன்னால நின்றுட்டு இருக்க இல்லையா, நீதான் அப்படின்னு பதில் கொடுத்துட்றாங்க அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா பயங்கர துணிச்சலோட. ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் முன்னாடி யாருமே பேசுறதுக்கு பயப்படுவாங்க. ஆனா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா பயங்கர துணிச்சலோட ஆன்சர் பண்றாங்க. அவங்க இப்படி பதில் கொடுத்தாங்க இல்லைங்களா, இந்த பதில் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப்க்கு அப்படியே சாட்டையில் அடிக்கிற மாதிரி இருந்தது. அப்போ ஹஜ்ஜாஜ் பின் யூசுப்க்கு ஒரு மாதிரி மனம் ஆயிடுச்சு. அப்போ அவங்களுடைய முகம் அப்படியே வாடி போயிடுச்சு. தலையை அப்படியே தாழ்த்திக்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் எதுவுமே பேசாம அமைதியாயிட்டான். அப்படியே வாய்க்குள்ளேயே உங்களை நான் கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான
விஷயங்களை ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் சொல்லிடுறாங்க. அப்போ அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அந்த நிலையில நீங்க என்னுடைய மகனுடைய இந்த உலக வாழ்க்கையை தான் பாழ்படுத்தினீங்க, பரவாயில்ல. ஆனா என்னுடைய மகன் இருக்காரே, அவரு உன்னுடைய மறுமை வாழ்க்கையை பாழ்படுத்திட்டாரு அப்படின்னு பயங்கர போல்டா அகைன் பேசுறாங்க அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த அழுத்தமான ஆணித்தரமான பதிலை கேட்டதும் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அவருடைய நிதானத்தை இழந்துடுறாரு. ரொம்ப அப்படியே வார்த்தையெல்லாம் தடுமாறு. அப்போ அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா தொடர்ந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அநீதியாளனை பத்தி எச்சரிக்கை செஞ்சாங்களோ அந்த அநீதியாளன் நீதான். உன்னுடைய இந்த ஆணவ பேச்சுக்கு இதுதான் என்னுடைய பதில். ஆமா, நான் 2 வார்களை உடையவள் தான். அதாவது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாக்கு அல்லாஹ்வின் தூதர் ஒரு பெட் நேம் வைப்பாங்க இல்லைங்களா, அந்த பேரை சொல்லி சொல்றாங்க, நான் 2 வார்களை உடையவள் தான். அல்லாஹினுடைய திருத்தூதர் என்னை அப்படிதான் அழைச்சிருக்காங்க. ஆனா நீ என்ன செஞ்ச அப்படின்னு சொன்னா, அல்லாஹின் தூதர் சூட்டின அந்த வார்த்தையை வச்சு என்னை நீ இழிவுபடுத்துற. அதாவது ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பேரை வச்சு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நிறைய இடத்துல இழிவுபடுத்தி பேசிட்டே இருப்பாங்க. இதுக்குதான் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு அழகான பதில் கொடுப்பாங்க. இப்படி சொன்ன உடனே ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் எதுவுமே பேசாம முகத்தை திருப்பிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறமா ஹலீஃபா அப்துல் மலிக் கிட்ட இருந்து அப்துல்லாஹுடைய உடல், அதாவது அவங்களுடைய மகனுடைய உடலை அவங்களுடைய தாயார் கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படிங்கிற ஒரு கட்டளை வரும். அப்போ அந்த உடம்ப நீங்க சிதைச்சிருங்க அப்படிங்கிற கட்டளை வரும் பொழுது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, நான் என்னுடைய மகனுடைய உடலை முழுமையாக பெற்று குளிப்பாட்டி நல்ல முறையில அடக்கம் செய்யாத வரைக்கும் எனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உன்னதமான பிரார்த்தனை செய்வாங்க. அவங்களுடைய பிரார்த்தனையும் இறைவன் கிட்ட ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த சிதைஞ்சு போன உடலுடைய அந்த காட்சியை பார்த்ததுக்கு அப்புறமும் கூட அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா இறைவனை புகழக்கூடிய நல்ல வார்த்தைகளை மட்டும்தான் உதிர்த்திருப்பாங்க. அவங்க எப்படி ஆசைப்பட்டாங்களோ அதே மாதிரி அவங்களுடைய மகனுடைய உடலை அடக்கம் செஞ்சிட்ட பிறகுதான் அவங்களுடைய 100வது வயதுல அவங்க மரணம் அடைகிறாங்க. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பத்தின ஒரே 1% விஷயங்களை மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்கள். இந்த சம்பவத்துல இருந்து நீங்க எப்படியெல்லாம் படிப்பினை பெற முடியுமோ அப்படியெல்லாம் அதற்குண்டான படிப்பினைகளை சிந்திச்சு உங்களால எடுத்துக்க முடியும். நான் உங்ககிட்ட வைக்கக்கூடிய ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த ஒரு நபித்தோழருடைய வரலாறு கேட்டாலும் சரி, அவங்கள பத்தின 1% விஷயத்தோட நிறுத்திடாம மேற்கொண்டு நிறைய விஷயங்கள் அவங்கள பத்தி நீங்க தேடுங்க. ஏன்னா நீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் தேடும் போதுதான் இன்னும் நிறைய பொக்கிஷங்கள் உங்களுக்கு கிடைக்க முடியும். இது பாருங்க, இந்த 1 மணி நேரம் வகுப்புல நம்மளால பகிர முடிஞ்ச சில விஷயங்களை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் தாண்டி அவங்களுடைய வரலாறுகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கையில. அதுல இருந்து நம்ம அடைய வேண்டிய லெசன்ஸ் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. எக்கச்சக்கமா அதுல பொக்கிஷங்கள் அடங்கியிருக்கு. அந்த பொக்கிஷத்தை இதோட போதும் அப்படின்னு நிறுத்தினாலும் நிறுத்தலாம், மேற்கொண்டு இன்னும் அந்த பொக்கிஷத்தை தேடினாலும் தேடலாம். 2மே நம்மளுடைய கரங்கள்லையும் நம்மளுடைய ஆர்வத்திலையும் தான் அடங்கியிருக்கு. சோ நீங்க எந்த அளவுக்கு இன்னும் அவங்களுடைய வாழ்க்கைய படிக்கிறீங்களோ, அவங்களுடைய வாழ்க்கைய படிப்பினையாக எடுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களால பொக்கிஷத்தை அடைய முடியும் இன்ஷா அல்லாஹ். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சுருக்கமா சொல்லணும்னா ரொம்ப தைரியசாலி, ரொம்ப புத்தி கூர்மை உள்ளவங்க, ஒரு ஈமானிய உறுதி, அதிகமான கற்பொழுக்கம் பேர்ந்தவங்க. நிறைய விஷயங்கள் அவங்கள பத்தி நம்ம சொல்லலாம். ஏன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வாரிசு இல்லையா அவங்க. சோ மிக உன்னதமான சஹாபிய பெண்மணி அவங்க. அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் தேடுங்க. இன்னும் நான் சொன்னதை தாண்டி எவ்வளவு படிப்பினைகளை இன்னும் உங்களால அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்க முடியுமோ அவ்வளோ படிப்பினைகள் அடைய முயற்சி செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அதற்கு நம்ம எல்லாத்துக்கும் அந்த ரஹ்மான் உதவி செய்யட்டும். وآخر دعوانا الحمد لله رب العالمين.